எவ்வளவு வெறுப்பு. அவர் கிளம்பி போயிட்டார், சமரசத்துக்கு போயிட்டார். போனா அப்படின்ட்டு வாழ்க்கையை எடுத்து போச்சு, நான் போறேன் என் அக்காவோட வாழ்க்கை வச்சுட்டு சமரசத்துக்கு போயிட்டு. ஆனால் அக்கா பிள்ளைகளுக்கு சைவ சமயத்தை கிடைத்திருக்கிறார். நம்ம கருவி இருக்கக்கூடிய பட்டத்திலே அந்த திருவதி கோயிலை மடம் அமைத்து அன்றைக்கு பெண்கள் எப்படி சிறப்பாக வாழ்ந்திருக்கிறார்கள். ஒரு மதத்துல ஒரு பெண் தனியாக இருந்து தொண்டு செய்யக்கூடிய அளவுக்கு அன்றைக்கு சமூகம் பாதுகாப்பாக இருந்திருக்கிறது என்பது பிறவதியார் வாழ்க்கை இல்ல. பின்னாடி கேட்டுட்டாங்க. அப்போ அப்படி தனியாக இருந்து வாழ்ந்திருந்தார். இறைவன்கிட்ட விண்ணப்பித்துக் கொண்டே இருந்தார். என் தம்பியை வீட்டுக்கு கொடுத்து இறைவன் சூழலை கொடுத்தால் ஆட்கொண்டார். அப்பறைக்கு வந்தார். அவரை மீண்டும் தன் சமயத்துக்குள் அழைத்து குற்றாய் இரவாறு இலக்கையை கொடுமை பல செய்தன நானே நேற்றாய் அடிக்கே இறங்கும் பகலும் பெரியாறு வணக்கங்கள் எப்பொழுது என்று சொல்லி அந்த முதல் பாடலை எடுத்து அறிவித்து உள்ளே வந்தார். சைவ சமயத்துக்கு மாறினார், தொண்டு செய்தார். வாழ்வில் மிகப்பெரிய காமியாக ஆளுநர்களுடைய உயர்ந்து நிற்கிற அப்பர் காட்சி அறிஞாக அந்த உயரத்தை எட்டி பிடித்தார். அதற்கு காரணம் அவருடைய சகோதரி திலகவதியா என்கிற ஒரு சகோதரி. நாங்கள் 3 சகோதரிகளை குறிப்பிட்டோம். இப்போ நிறைவாக வந்த டைமில் இன்னொரு தண்டத்தில் நீங்கள் பேசிக்கலாம். துறவர்கள் பேசாமல் போகிறோம். ஒரு செய்தி செய்தியை ஒட்டுமொத்தமாக பார்க்கிற போது கல்விப்பொருளே நம்முடைய ஞான நூல்களை எல்லாம் சொல்கிறோம். என்ன மேற்கொள் காட்டுறோம்? திருமூலோட திருமணத்தை தான் மேற்கொள் காட்டுறோம். மெய்கண்டார் சிவஞான போதத்தை தான் மேற்கொள் காட்டுறோம். எங்கள் அம்மா இளமதி ஜானகிராமன் என்று பேசுகிற போது எத்தனை மேற்கோள்கள் எல்லாம் ஞானத்தில் பேசுகிறார். அப்போ நமக்கு எதை எடுத்துக் கொடுக்கிறோம்? நமக்கு எது வழிகாட்டுகிறது? இவர் ரொம்ப அழகா சொன்னார். நமக்கு எது வழிகாட்டுகிறது? நாம் இல்லறம், நாம் பெருங்கல்வி இல்லறத்தில் தான் இருக்கிறோம். எது வழிகாட்டுகிறது? துறவரம் தானே நமக்கு வழிகாட்டுகிறது. அவர்கள் எழுதி கொடுத்த நூல்களை தானே நாம் பின்பற்றுகிறோம். அவர்களும் துறவரம் தானே உயர்ந்தது என்று நமக்கு தோன்றுகிறது அல்லவா? நான் என்னுடைய பட்டிமன்றத்தினுடைய தீர்ப்புக்கு எப்போதும் சட்டபத்தமாக வைத்திருக்கிற திருக்குறள் தான் என்கிற காரணத்தினால் நேற்று இரவு நான் எப்பவுமே 10 நாள் ஆச்சு நான் தூங்கியே தயாரித்திருக்கோம். அப்போ நேற்று தூங்காமல் இருக்கிற போது வள்ளுவன் அவனிடத்திலே பேசுகிறேன், ஐயா நான் திருக்குறள் என்ன சொல்றது என்கிற போது அவன் குரல் கொடுத்தான். அப்போ ஐயா துறவிகள் தான் இவ்வளவு ஞானங்களை கொடுத்திருக்கிறார்கள், அதைத்தான் இந்த இல்லறத்தார் கடைபிடிக்கிறார்கள். அப்போது துறவரமா சிந்தனை காட்டுகிறது, துறவரமா இல்லறமா என்று என்னையா பெரிய எல்லாம் இல்லறத்தார் தானே இருக்கிறாங்க. 30 பேர் உலகம் முழுக்க சிவனடியிலே ஆன்மீகவாதிகள் துறவரம் இல்லறம் இருக்கிறார்களே, என்னையா பண்றது என்று பார்க்கிற போது அவன் சொன்னான், ஈன்ற பொழுதில் பெருகுவதற்கும் தன் மகனை சான்றோம் என கேட்ட தாய் என்று சொன்னான். தந்தை மகன் காற்றும் முதல் இவன் தந்தை இன்னொன்றான் கோவில் என்று சொன்னான். மகன் தந்தை காற்று நன்றி இவன் தந்தை இன்னொன்றான் கோவில் என்று சொல்லுகிற அப்போ அந்த உயர்ந்த விஷயங்களை அவன் கற்றுக்கிறான். ஒரு அப்பா மகனுக்கு என்ன செய்யணும்? அவையை தீர்ப்பு செய்கிறார். அதான் அந்த தந்தை மகனுக்கு செய்ய வேண்டிய கடமை. அந்த மகன் தந்தைக்கு செய்ய வேண்டிய கடமை இவன் தந்தை இன்னொன்றான் கோவில் என்று சொன்னான். இதையெல்லாம் பார்த்து ஒரு சான்றோராக அந்த பிள்ளை உயர்ந்திருக்கிற போது அதை பார்த்து யார் பொறுமைப்படுகிறார் என்றால், இந்த பொழுதில் பெரும்பக்கும் தன் மகனை சான்றோர் கேட்ட தாய் என்று தாய் பொறுமைப்படுகிறார். அப்படியானால் இந்த துறவிகள் தான், இந்த ஞானிகள் தான் இந்த தத்துவங்களை எல்லாம் ஆசைப்படாதே என்று சொல்லிக் கொடுத்து, பற்றுக்களை விடு என்று சொல்லிக் கொடுத்து, இறைவனை முழுமையாக சரணடை, உன் ஆசைகளை விடு என்று சொல்லிக் கொடுத்து, தத்துவங்களை உலக எல்லா தத்துவங்களையும் கொடுத்தவர்கள் ஞானிகள் துறவிகள் தான். அந்த துறவிகள் தான் ஆன்மீகத்தை தாங்கி பிடிக்கிற தூண்களாக இருக்கிறார்கள். ஒரு மிகப்பெரிய ஆன்மீக ஆழமரத்தினுடைய வேர்களாக துறவிகள் தான் இருக்கிறார்கள். பகலிலே வானிலே நட்சத்திரங்கள் தெரியவில்லை என்றால் வானத்தில் நட்சத்திரங்கள் இல்லை என்று பொருள் இல்லை. இரவுகளை காத்திருந்தால் நட்சத்திரம் தெரியும் என்கிறார் ராமகிருஷ்ணர். இந்த துறவிகள் தான் இந்த ஆன்மீக வான் நட்சத்திரங்களாக இருக்கிறார்கள். நாம் கட்டி அமைத்திருக்கிற எல்லா ஆயிரக்கணக்கான கோயில்களினுடைய கருவறைகளில் இருக்கக்கூடிய இறைவனை தாங்கி பிடிப்பவர்கள் இந்த துறவிகளால் தான் இருக்கிறார்கள் என்றாலும் கூட அந்த துறவிகளை கருவறைகளை தாங்கி பிடிக்கிறவர்கள் துறவிகள் தான் என்றாலும் அந்த துறவிகளையும் தாங்கி பிடிக்கிற கருவறை ஒரு தாயினுடைய கருவறை தான் என்கிற காரணத்தினால் இல்லறவே இன்றைக்கு நமக்கு பெரும் தேவை. பெருந்தகை மக்களுக்கு இல்லறம் தான் சைவநெறி சிவநெறி வழிகாட்ட வேண்டி இருக்கிறது என்கிற
காரணத்தை சொல்லி நாம் தோழிகளை வழங்குவோம், இல்லறத்தை செம்மையாக்குவோம், சைவ நெறியை வளர்ப்போம் என்று சொல்லி உரைக்கு தலையிடுகிறேன். திருச்சி தமிழர். நன்றி.